இன்னைக்கு மேக்னா ஸ்டைல் பன்னீர் பிரியாணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஒரு 2 liters வாட்டர் வச்சுருக்கேன் ஒரு பிக் பாட்டில். அதில் வந்து இப்போது ஒரு 1/2 spoon ஜீரா, 10 strands saffron, few bay leaves, cloves and cinnamon ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆனவுடனே 2 cups ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பன்னீர் பிரியாணிக்கு பன்னீர் மேரினேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 tablespoon கர்ட் எடுத்திருக்கேன், அது முதல்ல சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ், 1/2 spoon சில்லி பவுடர், 1/4 spoon டர்மரிக் பவுடர், 1/2 spoon பிரியாணி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மேரினேஷனுக்கு தேவையான சால்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் 400 grams பன்னீர் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த மேரினேஷனில் இந்த பன்னீர் ஆட் பண்ணி நல்லா அது கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 minutes விட போகிறோம். பன்னீர் நல்லா கோட் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி. இப்போ ஒரு 20 minutes விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த வாட்டர் வச்சோம்ல, அது பாயில் எடுத்து அதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ரைஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இது க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 90% குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். அப்புறம் வாட்டர் ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பேனில் ஒரு பெரிய ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி ஆயிலும் விட்டுருக்கேன். இந்த ஆயிலும் கீ ஹீட் ஆனோடனே சேம் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரை மசாலாலாம் பொரிஞ்ச உடனே இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின ஆனியனும் ஸ்லிட் பண்ண ஒரு 2-3 க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கும் போது இதில் நான் 2 spoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக வதங்கி இருக்குது. வெங்காயம் குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மிக்சருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வந்து சாப் பண்ண டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். புதிய சாப் பண்ண டொமேட்டோஸ் 2 பெரிய டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ்க்கும் இந்த தொக்குக்கும் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா தொக்கு மாதிரி ஆகணும். இன்னும் ஒரு 4-5 minutes குக் பண்ணணும். நல்லா தொக்கு மாதிரி ஆகணும். இப்போ இன்னும் நல்லா ஒரு 4-5 minutes குக் பண்ணணும். இப்போ இந்த ஆனியன் டொமேட்டோ மிக்சர் நல்லா குக் ஆகிடுச்சு தொக்கு. இப்போ இதில் வந்து இந்த மேரினேட் பண்ண பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியனில் எவ்வளோ மீதி இருக்கோ அதில் half இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு மேரினேஷன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, குக் பண்ணி வச்ச ரைஸில் பாதி ரைஸ் ரைஸை ஹாஃபாக செப்பரேட் பண்ணிட்டு ரைஸ் ஒரு லேயர், நடுவில் இந்த மசாலா ஒரு லேயர், திருப்பி ரைஸ் ஒரு லேயர், மசாலா ஒரு லேயர்னு போட்டுட்டு we'll let it sit for 5 minutes and then the biryani is ready. யூஸ்வலி இப்போ மேக்னாஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they remove the பன்னீர், இந்த மசாலா இருக்கும்ல அதில் they mix the rice and then on top of the rice they serve the பன்னீர். பட் நான் சின்ஸ் வீட்டில் சாப்பிட போகிறதுனால எங்கள் கன்வீனியன்ஸ்க்காக I want to layer it and keep it ready. ஸோ இதில் half ரைஸ் செப்பரேட் பண்ணிவிட்டேன். ஒரு லேயர் இருக்குது. இதுக்கு மேலே நான் பன்னீர் ஒரு தின் லேயராக ஆட் பண்ண போகிறேன் அந்த மசாலா. இதுக்கு மேலே இப்போது கொஞ்சம்
பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, மீதி இருக்கிற ஃப்ரைட் ஆனியனில் ஒரு பார்ட் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன், இன்னொரு பார்ட் மேலே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு லேயர் ஆகிடுது. இப்போ அகெயின் ரைஸ் ஒரு லேயர் ரிப்பீட் பண்ணிவிட்டு மேலே மசாலா, சேம் கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன், ஒரு 2-3 ட்ராப் ஆஃப் கீ போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லெட் இட் ரெஸ்ட். இப்போ செகண்ட் லேயரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இதோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தவா மேலே மீடியம் ஹையில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தம்மில் இருக்கட்டும். அப்புறம் இது பிரியாணி ரெடி. ஸோ இது நல்லா 5 மினிட்ஸ் தம்மில் இருந்தது. இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு பாட்டம்லேருந்து அப் கலரி விட போகிறேன். வாவ், சூப்பராக வந்திருக்கேன். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஜென்டிலாக பூ போல பேசிக்கேன்.